ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 27 தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தீன தியானம். இன்றைய தலைப்பு முழு இருதயத்தோடு. எரேமியா 29:13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த புதிய ஆண்டிலே முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்படி தீர்மானியுங்கள். அதுதான் உண்மையான ஜெபம். உங்களுடைய விசுவாச ஜெபங்களுக்கு ஆதாரமாக கர்த்தர் 4 மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தங்கள், இரண்டாவது தீர்க்க தரிசனங்கள், மூன்றாவதாக கிருபையின் ஈவுகள், நான்காவது பரிசுத்த ஆவியானவர். இந்த 4 ஆசீர்வாதங்களும் நீங்கள் தேவனை நெருங்கி கிட்டிச் சேரவும், உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளவும், முழு இருதயத்தோடு தேடவும் உதவியாய் இருக்கின்றன. சார்லஸ் பின்னியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். ஒரு நாள் அவருடைய உள்ளத்திலே கர்த்தரை தேட வேண்டும் என்று தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டது. ஆகவே 3 மணி நேரம் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கப் போகிறேன், அவரை தேடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தனிமையான இடத்திற்கு போய் ஜெபிக்க முழங்கால் படியிட்டார். ஆனால் அவரது மனமோ இருளால் நிறைந்திருந்ததால் சிந்தையை ஒருமுகப்படுத்த அவரால் முடியவில்லை. 3 மணி நேரம் என்று அவர் பொருத்தனை பண்ணினபடியால் அந்த நேரத்தை எப்படி செலவிடுவது என்று தெரியாமல் தவித்தார். ஐயோ, நான் தேவனை ஏதோ துக்கப்படுத்தி விட்டேனோ, அவரை வேதனைப்படுத்தி விட்டேனோ, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையே என்று கதறினார். அப்பொழுது அவருடைய மனத்துறையில் ஒரு வசனம் பளிச்சிட்டது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்பதே அந்த வசனம். எரேமியா 29:13. இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார். தேவனே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், உம்மை காண வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று அவர் கதறி ஜெபித்தபோது அவருடைய கடின இருதயம் உடைக்கப்பட்டது. தேவ பிரசன்னத்தின் ஆழத்திற்குள்ளே அவர் கடந்து போனார். அவருடைய வாழ்க்கை மாறியது. தேவனோடு கூட இருப்பதற்கு உங்களுக்கு தீராத தாகம் இருக்க வேண்டும். அத்தாகத்தோடு கர்த்தரை தேடும்போது நிச்சயமாகவே அவரை கண்டடைவீர்கள். அநேகரால் தேவனுடைய பாதத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாமல் இருப்பதன் முக்கிய காரணம் தாகம் இல்லாததுதான். ஏதோ கடமைக்காக ஜெபிப்பதால் சிந்தனை சிதறிப்போய் ஜெபம் பயனற்றதாகிறது. தாவீதின் ஜெப வாழ்க்கையிலே அவருடைய தாகமே அவரை உந்தி தள்ளியது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது சொன்னார். 42 சங்கீதம் 2 வசனம். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரை தாகத்தோடு தேடுங்கள், நிச்சயமாய் கண்டடைவீர்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 16, 17 மற்றும் 18 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 18 அதிகாரம் 1 20 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும்
உங்களை வாழ்த்துகிறோம். முழு இருதயத்தோடும் தாகத்தோடும் கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு தென்படுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.